இன்றைக்கி சிக்கன் கல்லீரல் ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த ஈரலை வந்து மஞ்சளும் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். பூண்டு வந்து 2 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, சீரகம், சோம்பு இது ரெண்டும் 1/2 ஸ்பூனு, பட்டை, லவங்கம் ஒரு 5 லவங்கம் எடுத்திருக்கேன். இதில் வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிப்புக்கு வந்து குக்கர் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த ஈரலெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணணும், அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்காக. நம்ம ஃப்ரை பண்ணும்போதே இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி அதுவே நிறைய எண்ணெய் கொடுத்துரும். உங்களுக்கு இந்த கொழுப்பு வேணும்னாக்கா அதிகமாக ஃப்ரை பண்ணாதீங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வெந்துடணும். இதுலேயே தக்காளி வந்து நல்லா வெந்துடணும். பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்த பிறகு ப்ரெஷருக்கு வச்சிடலாம். ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசிலுக்கு ப்ரெஷர் வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இருந்தாலும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது வந்து நல்லா சுண்ட வைக்கணும். பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி வந்துடுச்சு. இப்போது பேலன்ஸ் இருக்க மசாலாலாம் போட்டுடலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்னா போதும். இப்போ கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஈரலில் வந்து நிறைய எண்ணெய் இருக்குது. எண்ணெய் பாருங்கள் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஃப்ளேவருக்காக சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் தான் நான் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஈரலில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து பெப்பர் பவுடர் போட்டுடலாம். பெப்பர் பவுடர் வந்து ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கணும். அது சாப்பிடும்போது நல்லா இருக்குன்றதுனால பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே ஃப்ளேவராக வர்றதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க.
பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அந்த ஈரலெல்லாம் போட்டு இதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த ஈரலெல்லாம் நல்லா போட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் தான் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பெப்பர் வச்சுருக்கேன், அது கடைசியில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள் பேலன்ஸு பெப்பரும் போட்டாச்சு. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.